ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். என்னோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணிக்கோங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் நான் ட்ராவல் விளாக் போட்டுட்ருக்கேன். ட்ராவல் விளாக்லாம் உங்களுக்கு பார்க்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு வந்து ஸ்விம்மிங் பூலோட ஸ்டாப் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோவோட கண்டினியூட்டி வீடியோ. சரி, அவங்கெல்லாம் குழந்தைங்கள்லாம் ஸ்விம்மிங் பூலில் விளையாண்டுட்ருக்காங்க. ஸோ மாமாவும் என் ஹஸ்பண்டும் வந்து பார்த்திங்கன்னா சரி நம்ம வந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுக்குள்ளே வந்தாங்க. நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ரெசார்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் இந்த கேம் என்னன்னே தெரியல எனக்கு. இந்த கேம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக விளாண்டுட்டு இருக்காங்க. இந்த கேம் பேர் என்னன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன் என்ன கேம் அப்படின்னு. இப்போ அந்த கேம் விளையாண்டுட்டு நெக்ஸ்ட்டு என்ன கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. நிறையா கேம்லாம் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா லூடோ, அப்புறம் வந்து செஸ்ஸு, அதுக்கப்புறம் சரி அவங்க வந்து கேரம் போர்டு விளையாடலான்னு சொல்லிட்டு கேரம் போர்டுக்குள்ளே போயிட்டாங்க. உள்ளதாக இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரம் போர்டு தான் கொஞ்சம் லென்த்தாக போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. மாறி மாறி வந்து ரெண்டு பேரும் காயின்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ ரெண்டு பேரும் ஜாலியாக இன்ட்ரெஸ்டடாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. குழந்தைங்கள்லாம் வந்து போர் அடிக்கிற அளவுக்கு தண்ணிலையும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு வழியாக நாங்கள் வந்து எல்லாம் விளையாண்டு முடிச்சுட்டு இப்போ ரூம் எல்லாம் செக் அவுட் பண்ணிட்டோம். ஸோ அதை வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. ரூம்ஸ் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா எப்படி கொடுத்தாங்களோ அந்த மாதிரி நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு நல்லா க்ளீனாகவே இது பண்ணி எல்லாமே பர்ஃபெக்டாக நாங்கள் வந்து கொடுத்துட்டு லக்கேஜ் எல்லாத்தையுமே காரில் ஏற்றிட்டோம். பசங்க வந்து விளையாடுறதுக்கு நிறைய விளையாட்டு ஜாமானம்லாம் வச்சுருந்தாங்க. அதையுமே எல்லாமே சேஃபாக காரில் ஏற்றிட்டோம். எதையும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு. ஓவரால் வந்து இந்த ரெசார்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 10க்கு 10 அவுட் ஆஃப் அந்த ரெசார்ட்டுக்கு நான் கொடுப்பேன். அவ்வளோ சூப்பரான ரெசார்ட்டு, நல்லா ஹோம் ஸ்டே ரெசார்ட்டு. யாராவது என்ஜாய் பண்ணணும், ஒரு 2 டேஸ் வந்து ரிலாக்ஸாக வீட்டில் இருந்ததை விட இங்கே ரிலாக்ஸாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக மசனக்குடியில் இருக்கிற சஃபாரி லேண்ட் அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாவே உங்களுக்கு வந்து அந்த ரெசார்ட்டோட ஃபுல் வியூ வந்துடும். ஸோ தாராளமாக நீங்கள் வந்து ஸ்டே பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். ரெசார்ட்டோட கீலாம் வந்து நம்ம கொடுக்கணும் இல்லைங்களா, அதனால் மாமாவும் ஹஸ்பண்டும் ரெசார்ட் கீ கொடுத்துட்டு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சைன் பண்ணிட்டு இப்போ வருவாங்க. மேகன், உனக்கு எப்படி இருந்துச்சு இந்த ட்ரிப்? உனக்கு எப்படி இருந்துச்சு மேகன்? பட் இன்னும் ட்ரிப் முடியல நம்மளுக்கு இது. எஸ், ஸ்விம்மிங் பூல் எப்படி குளிச்சிங்க? ஓகே, வாவ், சூப்பர். எலிஃபென்ட் பார்க்க போகிறோமா? இந்த வெயிலுக்கு எலிஃபென்ட் வெளியில் வருமா? காட்டுக்குள்ளே தான் போகிறோன்னு சொல்கிறாங்க, பார்ப்போம். ஒரு வழியாக வந்துட்டாங்க. இப்போ நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து நம்மளோட ட்ராவல்ஸை மறுபடியும் வந்து கன்டினியூ பண்ணுவோம். இப்போ உற்சாகமாக கிளம்பிட்டோம். நம்ம வரும்போது இருந்த உற்சாகம் இப்போ போகும்போது கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. ட்ராவல் பண்ணும்போது இருக்கிற ஒரு ஃபீலே தனி தான்.
பட் பார்க்காத இடத்த பார்க்கும்போது அது இன்னும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஜாலியான ஃபீல் கொடுக்கும், த்ரில்லர் கொடுக்கும். செமையாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா வந்து ட்ராவல் பண்ணுங்கள். கண்டிப்பாக இயர்லி ஒன்ஸ் ட்ராவல் பண்ணுங்கள். அது வந்து நம்மளோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு அது ஒரு பெஸ்ட்டான ஒரு காம்போ பேக். இப்போ நம்ம போயிட்டுருக்கிற பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அனிமல் சீயிங் பார்க்க போகிறோன்னு அவசரமாக ஓடணும். அந்த நிறையா கிளிப்பிங் வீடியோஸ்லாம் வந்து வேறு ஒரு பென் ட்ரைவில் மாட்டிக்கிச்சு. ஸோ அதனால் எனக்கு அந்த வீடியோவில் உங்களால் அட்டாச் பண்ண முடியல. ஸோ நாங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஜீப்பு, காரு, வேனு நிறைய நிற்கிது பார்த்தீங்களா. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அனிமல் சீயிங்க்கு கூட்டிகிட்டு போகிற பிளேஸ் தான். இது வந்து கவர்மெண்ட் அப்ளை பண்ண அந்த கவர்மெண்ட்டில் கூட்டிகிட்டு போகிறது. ப்ரைவேட்டில் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு நிறையா விலாகில் சைடில் ஜீப்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அது ப்ரைவேட் ஜீப்பில் கூட்டிகிட்டு போவாங்க. இங்கேயோ டைமிங் முடிஞ்சுன்னு சொல்ல போகிறாங்கடி, பயமாக இருக்குது. அது கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் சொல்கிறேன், செம்ம அட்வென்ச்சராக இருக்கும் போல். என்னாச்சுக்கா, நம்ம பார்த்துருக்க வேண்டியது. எங்கேக்கா போட்டுருக்காங்க, எத்தனை வச்சுருக்கோம் பார்த்துருக்காங்க. எப்படிக்கா சொல்கிறீங்க? ஃபஸ்ட்டு ஒரு டைகர் பார்த்துருக்காங்க. 3 டைகர் 30ஆம் தேதி 1ஆம் தேதி மட்டும் டைகர் பார்த்துருக்காங்க. லிபர்டு பேர்த்தான் ஏதோ ஒன்று தான் பார்த்துருப்பாங்களா? அதானே நானும் தான் பார்க்குறேன். இந்த சைடு கவுண்டர் இருக்குது. கவுண்டரில் டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து போர்டில் பார்த்துட்டு இருந்தீங்களா, அதுலலாம் வந்து இன்றைக்கி போனாங்கன்னா இன்றைக்கி இத்தனை டைமிங்னு இருக்குது. அந்த டைமிங்கில் என்னென்ன பார்க்குறாங்க அப்படிங்கிறது அங்கே மென்ஷன் பண்ணிடுவாங்க. அதை தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இந்த ரோடு என்ன ரோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இதுக்கு முன்னாடி கூடலூர் வழியாக வந்து நடுவட்டம் இந்த வழியாலெல்லாம் வந்தோம் இல்லைங்களா, அந்த வழி கிடையாது. இது வந்து கல்லட்டி ரோடு. கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க பார்த்திங்கன்னா இந்த ரோடு ரொம்ப ஒரு த்ரில்லர் ரோடுன்னு சொல்லுவாங்க. பாதைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா செங்குத்தாக இருக்கும். இப்போ ஊட்டி மலையில் நம்ம மேலே ஏறுறோம் இல்லைங்களா, அது வந்து நார்மல் ஹேர் பெண்ட் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஹேர் பெண்டோடையே சேர்த்து மேலே ஃபுல்லாக செங்குத்தாக ரோடு ஏறும். அதாவது அப்படியே செங்குத்தாக இருக்கும், ரொம்ப பயமாகவும் இருக்கும். இது வரைக்கும் நானும் அந்த ஹில்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு எங்களுக்கும் தெரியாது. இந்த வழியில் போகணும்னு சொல்லி மேப்பை பிடிச்சி தான் போயிட்டுருக்கோம். இப்போ அந்த சஃபாரி லேண்ட் ரெசார்ட் தாண்டி ஒரு கொஞ்சம் தூரம் முன்னாடி வந்தோடனே இது ஒரு சிட்டி மாதிரி இருக்குது. எல்லாருமே இங்கே தான் வந்து யாருக்கு என்ன வேணுமோ இது ஒரு சிட்டி, இங்கே தான் எல்லாருமே வந்து வாங்குவாங்க. ஸோ அவ்வளோ ஒரு நல்ல ஒரு பெரிய ஊராக இருந்துச்சு. அந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப த்ரில்லலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஹில்ஸ் ஏறும்போதே நார்மல் ஊட்டி ஹில்ஸ் ஏறும்போதே எனக்கு பயமாக இருந்துச்சு. இது வேறு செங்குத்தாக இருக்குன்னு சொல்லிகிட்டே வந்தார். கொஞ்சம் நிறையாவே வந்து ஸ்டொமக்லாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி பண்ணுச்சு. சரி என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமே. ஆனால் நார்மலாக கூடலூர் நடுவட்டம் வழியாக வந்து பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் ரொம்ப ஜாஸ்தி. நீங்களே பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு வண்டி பிரேக் டவுன் ஆகி அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு சால்டாக எங்களுக்கு பார்த்திங்கன்னா 8 o'clock ஆகிடுச்சு. பட் இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் 20 minutes 40 minutesல வந்து நம்ம ஊட்டி போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நீங்கள் ஊட்டியிலேருந்து இந்த ரோடு வழியாக அந்த கல்லட்டி வழியாக இந்த இடத்துக்கு வர முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இறங்குற பகுதிங்கிறனால கீரெல்லாம் மாற்றி போட்டு நிறைய ஆக்சிடென்ட் நடக்கும். ஸோ அதனால் அனுப்ப மாட்டாங்க. லோக்கல்காரங்களை, அதாவது லோக்கல் ஏரியாவில் இருக்கிறவங்கள மட்டும்தான் வந்து அனுப்புவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கேருந்து போகும்போது அனுப்புவாங்களான்னு ஒரு பயம் இருந்துச்சு. பட்டு செக் போஸ்ட்டில் செக் பண்ணிவிட்டு அனுப்பிட்டாங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் செங்குத்தாக ஏறனால கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்து ஏறிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. நீ எடுமா, என் ஃபோனில் போடுங்க. என்ஜாய் பண்ணுங்கடா, என்ஜாய்டா, செம்மடா, சூப்பர் பிளேஸ்டா.
தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மங்கி போ, ஓரமா போ மங்கி. ஓகே गाइस, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.